காலமா இருக்குது. இயேசு அறிந்து கொள்ளுங்க, தெரிந்து கொள்ளுங்க, வார்த்தை கேளுங்க. கர்த்தர் நல்லவர். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒரு பெரிய அற்புதமான ஒரு நாள், நல்ல நாளை காண இன்னைக்கு நல்ல நாள்ன்றாங்க. நல்ல நாள் எங்க இருக்குது? நீங்க காட்டுங்க, நான் காட்டா? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்ல நான் சொல்றேன். நல்ல நாளை காண கர்த்தர் சொல்றாரு. நல்ல நாள் எங்க இருக்குது? மாசத்துல, தேதியில, கிழமையிலயா, வாரத்திலயா, எதுல இருக்குதுங்க நல்ல நாள்? நல்ல நாள் எங்க இருக்கு சொல்லிட்டா? நீதிமொழியில சொல்றாரு, நல்ல நாளை காண உன் வாய பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடங்களுக்கு விளக்குன்ற. வாயில எப்பவுமே கெட்டதையே நீங்க பேசுறீங்கன்னா அது நல்ல நாளா இருக்காது, கெட்ட நாளா மாறிடும். கர்த்தர் சொன்னார், மரணமும் ஜீவனும் மனுஷனுடைய நாவின் அதிகாரத்துல இருக்குதான். நல்ல நாள் எங்க இருக்குது? நேரத்துல இருக்குதா, மாசத்துல இருக்குதா, கிழமையில இருக்குதா, வருஷத்துல இருக்குதா? நல்ல நாளை காண உன் வாய பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடங்களுக்கு விளக்கு. வாயில சர்ச்சைக்கு போற ரைட்டு, நாளசானை எடுத்த ரைட்டு, திருவிருந்து எடுத்த ரைட்டு, வீட்டுல வந்து நாய பேய கருமோ கசமோ நான் ஒழிஞ்சு போ, செத்து போ, சனியோ சபிச்சுன்னு இருந்தீங்கன்னா மரணமோ ஜீவனம் எதுக்கு தூரம் இல்லையா? அது நாவின் அதிகாரத்துல இருக்குதான். சர்ச்சைக்கு போறது நல்லதுதான், பைபிள் வாசிக்கிறது நல்லதுதான், ஆனா நல்ல வார்த்தை பேசுறோமா? கர்த்தர் சொல்றார், மனுஷன் அப்பத்தின் மாற்றம் அல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையில மனுஷன் படைப்பான். நல்ல வாழ்க்கை வாழணுமா? நல்ல வாழ்க்கை எங்க இருக்குதுமா? வானத்து மேல இல்ல, பூமி கீழே இல்ல, மனுஷனுடைய நாவல் இருக்குது. கர்த்தர் என்னை ரட்சிப்பார், கர்த்தர் என் பாவங்களை நீக்கினார், கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வருவார், எனக்காக என் தேவனை ஆவியை செய்து முடிப்பார், மனுஷனால கூடாதது என் தேவனால கூடன்னு வேதம் சொல்ல விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். நல்ல வாழ்க்கை எங்க இருக்குதுங்க? நல்ல வாழ்க்கை கடவுள்கிட்ட இல்லைங்க. அவர் சொன்னாரு, மரணமும் ஜீவனும் மனுஷனுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீங்க நல்லதை கூப்பிட்டாதான் வரும், கெட்டதை நீங்க கூப்பிட வேணாம், கெட்டது தானா வரும். ஆனா நல்லதை நம்ம கூப்பிட்டாதான் வரும். அதனாலதான் ஆண்டவராக இயேசு சொன்னார், பாருங்க, இயேசு கிறிஸ்துவ மறிச்சிட்டாரு, மறிக்க போறாரு, உயிரை விட போறாரு, சிலுவையில தொங்கி நிற்கிறாரு. மாத்தாலும் மரியாதை அழுகுறாங்க. என்ன அழுதாங்கம்மா? ஆண்டவரே, உனக்கு ஏன் இந்த மாதிரி நிலைமைன்ட்டு. கர்த்தர் சொன்னாரு, எனக்காக அழுவாதீங்க, உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுவுங்க. அம்மா தாய்மார்களே, ஒருவேளை உங்களை நீங்க பிள்ளைகளை பெற்றுனா உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுவணும். நீங்க அழ வேண்டிய இடத்துல அழுவலன்னா பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எங்கே போயிடுவாங்க உங்களை விட்டு. வியாதியில அழுவீங்க, தரித்திரத்தில் அழுவாங்க, கடந்தொழில அழுவாங்க, புருஷன் சரியில அடிக்கலாம் சந்தேகப்படுறான்னு அழுவாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நோய் வந்துச்சுன்னு அழுவாங்க. நீ எங்கே மருத்துவமனையில் அழுவுற, எங்க மனுஷங்கிட்ட அழுவுற, கடங்காரங்கிட்ட அழுவுற, ஆனா வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவனிடத்துல அழுவணும். நான் வசனத்தை சொல்லிட்டுங்களா? மாத்தால் மரியாதை சொன்னாங்க, எனக்காக ஆண்டவர் சொன்னார், எனக்காக அழுவாதீங்க, உங்களுக்காக அழுவுங்க, உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக அழுவினார். ஆகா தன் பிள்ளை செத்து போறத பார்த்துட்டு பிள்ளைக்காக ஆகால் அழுதா. ஆகால் பார்த்து அழுவும் போது தேவன் பிள்ளையோட சத்தத்தை கேட்டா. நாயின் ஊர்ல ஒரு பிள்ளைய செத்துட்டாங்க, ஒரு விதவையோட பிள்ளை செத்து போச்சு, பாடையில தூக்கின்னு வராங்க. அந்த அழுகையை பார்த்துட்டு ஆண்டவர் மனதுருகி அந்த செத்து போன அந்த பிள்ளை எழுப்பினார். அன்பு சகோதரே, இன்னைக்கு வேதனை பெருகினது, வேதனை கம்மியா இருக்குதா இல்லையா? இந்த வேதனை எப்ப பெருகிச்சு தெரியுமா மனுஷனுக்கு? வேதம் சொல்றது, மனுஷன் எப்ப பாவம் செய்தானோ நீ கர்ப்பம் தரிச்சு பிள்ளைய பெருப்ப, வேதனையோட உன் பிள்ளைய பெருப்பனாரு. பிள்ளைகளை வேதனையோட பெற்றீங்களா இல்லையா? அதோட இல்ல, 2 வாட்டி சொல்றாரு, நீ கர்ப்பம் தரிக்கும் போது வேதனையோட, உன் பிள்ளைய பெறும் போது வேதனையோட பெறவா, பிள்ளைய பெக்கும் போது வேதனை. ஏங்க, பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறோம், அது நம்ம பேச்சே கேட்க மாட்டேது, மதிக்க மாட்டேது, நம்மளுக்கு வேதனையா இல்ல? பிள்ளைகளை பெற்று வளர்த்துட்டோம், பீஸ் கட்டணும், 1,50,000 கூலி வேலை செய்யறோம், சேர்த்து வச்சு அந்த பிள்ளைகளுக்கு நம்ம பீஸ கட்டுறோம். கட்டும் போது நம்மளுக்கு வேதனையா இல்ல? அவ்வளோ பிள்ளைய வளர்த்துட்டு இன்னொருத்தங்க கையில கொடுக்குறோம், ஒரு குழந்தைய கொடுத்துட்டு விட்டு ஓடிடுறான், இல்ல செத்து போயிடுறான், அது அனாதியாகுது, வேதனையா இல்ல நம்மளுக்கு? அன்பு சகோதரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவேளை இந்த உலகத்துல நான் ஏன் வந்தேன், நான் எதுக்கு இருக்கிறேன், நான் இன்னத்துக்கு லாபம், யாருக்கு பிரயோஜனம், ஒரு அர்த்தம் தெரியாம ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, கர்த்தர் சொன்னாரு, கெட்டு போனதை ரட்சிக்க இந்த பூமியில இயேசு வந்தா. எதிர்காலம் கெட்டு இருக்கலாம், வாழ்க்கை கெட்டு இருக்கலாம், உன் பிள்ளைங்க கெட்டு போயிருக்கலாம், உடல் கெட்டு இருக்கலாம், எண்ணங்கள் கெட்டு இருக்கலாம், ஆனா உன்னை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கணும். வேதம் சொல்லுது, 2 மீன் 5 அப்பங்கள் அவர் கையில கொடுத்தாங்க, 5,000 பேர் சாப்பிட்டாங்க. பெருக்கத்தின் தேவனுங்க.
உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வேணுமா, உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வேணுமா, உங்க வாழ்க்கையில ஒரு நல்லதை நீங்க காணணுமா, கர்த்தர் சொன்னாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என்ன இல்லாம உங்களுக்கு ஜீவன் இல்லைன்றாரு. அவர் நம்மளுக்காக ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணத்தக்க இந்த இயேசு இந்த பூமிக்கு வந்தார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர், முடவனை நடக்க செய்தவர், கூனியை நிமிர செய்தவர். அன்பு சகோதரே, வேதம் சொல்லுது மனசனால கூடாதது என் தேவனால் எல்லாம் கூடும். ஒரு மனுஷன், ஒரு டாக்டரா கூட இருக்கட்டும், ஒரு மனுஷனுடைய கண்ணை இன்னொரு மனுஷனுக்கு எடுத்து வைப்பான். ஆனா ஒரு சப்பானிக்கு ஒரு பிளாஸ்டிக்கால கொடுக்க முடியும். ஆனா கர்த்தர் தாயின் வயிற்றுல பிறந்த முடவனை எழுந்து நடந்தான். அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுது மனுஷனால கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். அன்பு சகோதரே, ஒருவேளை எனக்கு யாரும் இல்ல, நான் அனாதையாகிறேன், என் கனவு இல்ல, என் பிள்ளைகள் இல்ல, எனக்கு வீடு இல்ல, வாசல் இல்ல, எனக்கு நிலம் இல்ல, நான் தனிமரமா இருக்கிறேன் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவர் ஏழைக்கு பலன், அவர் எளியவனுக்கு திடன், தள்ளப்பட்டவனை தூக்கி விடுகிறவர், விதவைகளை போஷிக்கிறவர், திக்கற்றவனை ஆதரிக்கிறறியா. நாங்க எங்கள் வாழ்க்கையில் இந்த இயேசு எங்களுக்கு தெரியாது, யாரும் சொல்லி நாங்க இந்த இயேசுவை ஏத்துக்கல. அப்படிப்பட்ட வயசு எங்களுக்கு ஒண்ணே, சின்ன வயசு, நாங்க வாலிப வயசுல இருந்தோம். யார் சொல்ற பேச்சு நாங்க கேட்க மாட்டோம். படா இயேசு அதுக்கு அது தெத்தி விட்டோம் நாங்க. ஆனா ஒரு நாள் வரும், இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் நம்ம மரணத்தை சந்திப்போம். 100 வயசு 50 வயசு 90 வயசு தெரியாது, மரணத்தை நம்ம சந்திப்போம். அன்னைக்கு உன் உறவு வராது, உன் பொண்டாட்டி வராது, உன் புள்ள வராது, உன் வீடு வராது, உன் வாசல் வராது, உன் சொந்தம் வராது. கர்த்தர் சொன்னாரு, உலகத்தை ஆயத்தப்படுத்து, தன் ஜீவனை நஷ்டப்படுத்துறவனுக்கு என்ன லாபம்? அன்பு சகோதரே, இந்த உலக நிலையற்ற உலகம். இந்த உலகத்துல நீ நல்லா இருந்தீனா உன்னை மதிப்பான், உங்ககிட்ட ஒண்ணே இல்லைன்னா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனா கர்த்தர் சொன்னாரு, பாவிகளை ரட்சிக்க இந்த இயேசு பூமிக்கு வந்தா. தகுதியெல்லாம் எழுந்து, மதிப்பெல்லாம் எழுந்து, மரியாதைலாம் எழுந்து, பலவீனமா ஆகி நம்ம யாருக்கும் உதவலாம்னு நினைக்கிறோம். அந்த இடத்துல அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க, ஒன்று இல்லாத இடத்துல என் தேவன் ஒன்றை உருவாக்குவா. இந்த கர்த்தரை விசுவாசிங்க. இது விட்டு இதுவரையில வேதம் சொல்றது, இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தா ரட்சிப்பு வருமா. என்னங்கன்னா உங்க வீட்டுல பேயே என் வீட்டுக்கு வா, நோயே என் வீட்டுக்கு வா, கேன்சர் வியாதி என் வீட்டுக்கு வா, ஆஸ்மா நோயே என் வீட்டுக்கு வா, இப்படி நம்ம யாருன்னா கூப்பிட்டுக்கிறோமா? நீங்க யாருன்னா கூப்பிட்டுக்கிறீங்களா? கேன்சர் வியாதி என் வீட்டுக்குள்ள வா, ஆஸ்மா நோய் என் வீட்டுக்குள்ள வா, தரித்திரமே என் வீட்டுல வா, நம்ம கூப்பிட்டுக்கிறோமா? நீ கூப்பிடவா, நான் தானா வரும். கர்த்தர் சொன்னாரு, பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வகை தேடுகிறான், சுத்தி திரிகிறானா. நம்ம யாரு தப்ப நம்ம கூப்பிடுவானாங்க, தானா வராங்க. ஆனா கர்த்தர் வரமாட்டாரு. அவர் சொன்னாரு, இதோ வாசப்படியில இருந்து ஒருவன் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன் இருதயமான கதவை திறந்தா அவனுக்குள்ள நான் வரேன்றாரு. கூப்பிடாத வரதே பேய் பிசாசு வரும், வியாதி வரும், மரணம் வரும், தற்கொலை வரும், பயம் வரும், தோல்வி வரும், வெக்கம் வரும், அவமானம் வரும். ஆனா கர்த்தர் சொன்னாரு, நான் வீட்டு வாசப்படியிலிருந்து தட்டுகிற ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. இப்ப நீங்க பாருங்க, ஆண்டவரை பத்தி பேச உங்க காதுல கேட்கிறீங்க. அதுதான் வேதம் சொல்றது, காது உள்ளவன் கேட்க கடவட்டும். கேட்ட போதாது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் அறியாத இவ்வளவு காலமா வாழ்ந்துட்டேன். ஆண்டவரே, நான் கண் இருந்த குருடனா இருந்த, கால் இருந்த முடவனா இருந்த, வாய் இருந்த ஊமையா இருந்த, இந்த நாள் இவரை காணாத இருந்த இயேசுவே உள்ளத்துல வாணுங்க. நான் சொல்றேன், தோல்வி ஜெயமா மாறும். வெக்கத்துக்கு பதிலா ரெட்டிப்பான நன்மையை தருவார். எங்க நீ தலை குனி அந்த இடத்துல உன் தலையை உயர்த்துவா. கர்த்தர் சொன்னார், உன் பேரை நான் பெருமை பாராட்டுவேன். ஒன்றுக்கும் உதவாத இருந்த நாங்களாம், பேசுவன் தெரியாது, படிக்கவும் தெரியாது, வாழ்வும் தெரியாது, சம்பாதிக்கவும் தெரியாது, குடும்பத்தை நடத்தவும் தெரியாது. நாங்க யாருன்னு எங்களுக்கு அடையாளம் தெரியல. என்னைக்கு இந்த பைபிளை பார்த்தனும் அன்னைக்கு கண்டுபிடிச்சேன், என் முகத்தை பைபிள்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி நம்மள போய் கண்ணாடிக்கு முன்பா நின்று நம்மளை ஒழுங்குபடுத்திக்கிறோம், அதே மாதிரி இந்த பைபிளை பார்த்தேன். அடடா, என்னை உண்டாக்குன தெய்வத்தை நான் பார்த்தேன். எப்படி வாழணும், நாணத்தில் எப்படி வாழணும், திறமையில எப்படி வாழணும், புத்தியில எப்படி வாழணும், சுகத்தில் எப்படி வாழணும், ஆரோக்கியத்தில் எப்படி வாழணும், நீடித்த நாட்களை எப்படி வாழணும், உன் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை எப்படி காணணும். நீ வாளா இருக்காம தலையா இருக்கணும், கீழா இருக்காம மேல இருக்கணும், வர நீ விருத்தி ஆகணும். அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுக்கணும், நீ கடன் வாங்க கூடாது. உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை உள்ள தொடரும். சஞ்சல தவிப்பனை விட்டு நீங்க நித்திய மனமகிழ்ச்சி உன் தலைமையில தங்கி இருக்கும். இதெல்லாம் அடையாளத்தை கண்டுபிடிச்சேன். ஆஹா, என் பெத்த தாய் கூட என்னை பத்தி அடையாளம் தெரியல, என் பொண்டாட்டி கூட எனக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு கூட எனக்கு தெரியாது. என்னை உண்டாக்குன என் தெய்வத்தை நான் பார்த்தேன். நான் யாருன்னு அடையாளம் கொண்டு வேதம் சொல்லுது, அவரை காணுகிறவர்கள், என்னை காணுகிறவர்கள் அவர்களை காணுவார்களா. அன்பு சகோதரி, ஒருவேளை நீ வருத்தத்தோடு, பயத்தோடு, வியாதியோடு, ஒருவேளை எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் அன்பு இல்லாம தவிப்பியானா, இந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார். உலகத்தில் அன்பு மாறும்,
உறவுகள் மாறும், சொந்தம் மாறும், வயசாவாவ சரீரத்தின் தோற்றங்கள் மாறும். ஆனா கர்த்தர் சொன்னார், வானம் பூமி ஒழியும், என் வார்த்தைகள் உறுப்புகள் மாறாது. இவரை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.